இதோ தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் கே. தியாகத்தளி பேசுகிறார். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் 12வது மாநில மாநாடு. வணக்கம். என் உயிரினும் மேலான தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க தோழர்களே, உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் 12வது மாநில மாநாட்டின் வரவேற்பு குழுவின் சார்பில் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். 1987 ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதி திண்டுக்கல் ராமசாமியும், தூத்துக்குடி முனியாண்டிசாமியும், கோயம்புத்தூர் மயில்சாமியும் மற்றும் செங்கல்பட்டு பக்கீர்சாமியும் ஆகிய 4 சாமிகளால் துவங்கப்பட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் தோழர் முனியசாமியின் காலத்தில் வீறு கொண்டு எழுந்தது. தோழர் மு. சுப்பிரமணியன் அவர்களின் காலத்தில் இடைவிடாத போராட்டங்களினால் தலைமைச் செயலாளரையே உயர்நீதிமன்றத்தில் படியேற வைத்தது. மாநில தலைவர் தோழர் ரமேஷ் அவர்களால் ஏழை எளிய மக்களின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 100 நாட்கள் வேலையினை 150 நாட்களாக அதிகரிக்க கோரி பச்சை கொடிகளுடன் டெல்லி செங்கோட்டையை முற்றுகையிட்டு வரலாற்று புகழ்பெற்ற ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தி இந்தியா முழுவதும் ஊரக பகுதி மக்களுக்கும் ஏழை எளிய விவசாய கூலிகளுக்கும் கூலி உயர்வை பெற்றுத் தந்தது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம். சங்கம் தொடங்கிய நாள் முதல் கடந்த 40 ஆண்டு காலமாக வரலாறு முழுவதும் போராட்டங்களால் நிரம்பி வழிகிறது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் நீண்ட நெடிய போராட்டங்களினால் அடக்குமுறைகளையும், சிறை கொடுமைகளையும், போலீஸ் தடியடிகளையும், பணியிடங்கள் மாறுதல்களையும், பணியிட இறக்கங்களையும், தற்காலிக பணி நீக்கங்களையும், ஏன் நிரந்தர பணி நீக்கங்களையும் வெவ்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அரசுகள் நம்மீது தாக்குதல்கள் தொடுத்திருக்கின்றன. நமது சங்கம் முழுமையாக களமாடி இருக்கின்றது. அதில் முழுவதுமாக வெற்றிகளும் பெற்றிருக்கின்றது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் தோழர்கள் ஒருபோதும் களைப்படையாமலும் சோர்ந்து விடாமலும் சங்கத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டு நம்மோடு களமாடி தோளோடு தோள் நின்று வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உரிமை போரை தொடர்கின்றார்கள். தன்னம்பிக்கையோடு தாக்குப்பிடித்த தோழர்களின் உழைப்பாலும் தியாகத்தாலும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் இன்று கம்பீரமாக தலைநிமிர்ந்து நிற்கின்றது. தனது 40வது ஆண்டில் பிரமாண்டமாக அடியெடுத்து வைக்கின்றது. ஒற்றுமையாக இருந்த தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினை சதிவலைகள் பின்னி சூழ்ச்சிகளால் பிரித்து அதில் தற்காலிகமாக சில துரோகிகள் மகிழ்ந்தனர். உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகளை 5 ஆண்டுகளாக அடகு வைத்த வஞ்சகர்களால் நமது உரிமைகள் பறிபோனது. அந்த துரோகிகளின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக முப்படை தளபதி தோழர் மு. சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டுதலில் மகத்தான தலைவர் தோழர் ரமேஷ் பச்சை கொடியை உயர்த்தி பிடித்து உரிமை போரை, வர்க்கப்போரை தொடர்ந்து நடத்துகின்றார். எதிரணியில் நின்று நம்மை விமர்சித்தவர்கள் எல்லாம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் நடத்தும் போராட்டங்களில் பங்கேற்காத வர்க்க துரோகிகள். சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தை ஒழித்து கட்டிவிட்டு அரசு ஊழியர், ஆசிரியர், சீருடை பணியாளர் மற்றும் காவலர்களின் ஓய்வூதியத்தையும் ஓய்வூதிய பலன்களையும் அழித்து நசுக்கிவிட்டு அப்போதைய அரசு அறிவித்த டாப்ஸ் திட்டத்தை வரவேற்று அப்போதைய முதல்வருக்கு இனிப்பு ஊட்டி மகிழ்ந்தவர்கள், சங்க உறுப்பினர்களுக்கு அல்வா கொடுத்துவிட்டு கொண்டாடி மகிழ்ந்தவர்கள், ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குள்ளாக்கிவிட்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என அனைவரையும் நட்டாற்றில் தவிக்க விட்டுவிட்டு சென்றவர்கள். நமது கோரிக்கைகளை பரிசீலிக்க, நமது போராட்டங்களின் வீச்சினை அரசு செவிசாய்க்க வைக்க கடுமையான உறுதியான தொடர் போராட்டங்களை நாம் நடத்த வேண்டிய தேவை உள்ளது. அத்தகைய கடுமையான போராட்டங்களில் கலந்து கொள்ளும் தோழர்களுக்கு இளைப்பாறுதல் தரும் பொருட்டு பாலைவனச் சோலையாக மண்மணக்கும் கரிசல் மண்ணின் வாசனையோடு நமது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் கொள்கைகளை முழங்கும் இசைப்பாடல்களை உங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றோம். இவை பொழுதுபோக்குக்கு பாடப்பட்ட பாடல்கள் அல்ல, போர்ப்பறை பாடல்கள். களம் காணும் சங்க தோழர்களின் போர் முரசு பாடல்கள், போர்க்களம் கண்டவர்களுக்கான கேடயங்கள். போர் வீரனின் வாழ்வு உயர்ந்தது போல உயர்ந்த எண்ணங்களாலும் கூர்மையாக்கப்பட்டவை இந்த பாடல்கள். இந்த பாடல்களை உருவாக்கிய கவிஞர்களுக்கும் இசைக்கோர்வை செய்த கலைஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவற்றை ஒருங்கிணைத்துக் கொடுத்த ஜிப்சி பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கும்
திரைப்பட இயக்குனர் ஜிப்சி ராஜ்குமார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பணிகளில் உறுதுணையாக நின்ற மாநில துணைத் தலைவர் தோழர் இரா ராமநாதன் அவர்களுக்கும் சாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரன் அவர்களுக்கும் தன்னெழுச்சியாக இந்த இசைப்பேழை வெளிவருவதற்கு உதவிய விருதுநகர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தின் அனைத்து சொந்தங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்துணர்வு கொடுக்கும் இந்த பாடல்கள் நமது இயக்கத்தை, நமது போராட்ட களங்களை மேலும் மேலும் வேகமாக முன்னெடுத்து செல்லட்டும். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் குரல் திசையட்டும், ஒலிக்கட்டும், பரவட்டும். நம்மால் முடியாதது வேறு யாராலும் முடியாது, வேறு யாராலும் முடியாதது நம்மால் மட்டுமே முடியும், நம்மால் மட்டுமே முடியும், நம்மால் மட்டுமே முடியும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம். வெற்றி கிட்டும் வரை போராடுவோம். இறுதி வெற்றி நமதே, இறுதி வெற்றி நமதே, இறுதி வெற்றி நமதே. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம், வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஒற்றுமை வெல்லட்டும், 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 வெல்லட்டும். வளர்ச்சித்துறை அலுவலர்களின் மாநில மாநாடு, மாநில மாநாடு, விருதுநகரில் மாநாடு, விருதுநகரில் மாநாடு, 12வது மாநாடு, 12வது மாநாடு. வெல்லட்டும், சிறக்கட்டும், வெல்லட்டும், சிறக்கட்டும். வருகுது பார், வருகுது பார், வருகுது பார், வருகுது பார். வளர்ச்சித்துறை அலுவலர்களின், வளர்ச்சித்துறை அலுவலர்களின் படை திரண்டு வருகுது பார், படை திரண்டு வருகுது பார். வருகுது பார், வருகுது பார், வருகுது பார், வருகுது பார். பச்சை கொடி ஏந்தி நின்று, பச்சை கொடி ஏந்தி